EB சர்வீஸ்க்கு எழுதி கொடுத்து பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. விவசாய நிலம் இருக்குது, ஆனால் தண்ணி பாசறதுக்கு வழி இல்லை. EBயில் எழுதி கொடுத்தாலும் EB சர்வீஸ் கிடைக்கல. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் சோலாருங்க. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் ஐஎன் சோலார். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோலியனூர் டு பண்ருட்டி ரோட்டில் இருக்கிற சேந்தனூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் ஒரு 3 HP சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட்டு காலையில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போது மணி 2 ஆகுது. ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வெயிலும் அடிக்குது. இப்போ மோட்டரையும் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் லைவாக எங்கள் கூடயே பாருங்கள் நம்ம என்ன ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா என்டையர் ப்ராஜெக்ட்டுமே பேஸ்டான அந்த ரிசல்ட்டை தான் இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் என்ன வருதுன்றதை நீங்களும் பாருங்கள். இந்த இடத்துல நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றதை சொல்கிறேங்க. 3 HP ப்ராஜெக்ட்டுங்க. பேனல் பார்த்தீங்கன்னா 585 வாட்ஸ் விக்ரம் பேனல், டாப்கான் 6 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். மோட்டர் பம்பு கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா வெர்சில்னு ஒரு பிராண்டுங்க. ஸோ நார்த் இந்தியன் பிராண்டு தான், பட் நம்ம இந்தியன் பிராண்டு. ஸோ DC பம்பு 3 HP 30 மீட்டர், அதாவது 100 அடி ஆழத்துக்கு வேலை செய்கிற மாதிரி போட்டிருக்கோம். டெலிவரி பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு டெலிவரிங்க. UPVC காலம் பைப் இறக்கியிருக்கோம், 100 அடிக்கு இறக்கியிருக்கோம். மொத்த போர் 120 அடி. கேபிள் பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3x2. லெக்கு பார்த்தீங்கன்னா 3க்கு 3 யூஸ் பண்ணியிருக்கோம். ராஃப்டர் பார்த்தீங்கன்னா 1.5க்கு 3 யூஸ் பண்ணியிருக்கோம். பர்னல் பார்த்தீங்கன்னா 1.5க்கு 1.5 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பேனலுக்கும் பார்த்தீங்கன்னா 3 பர்னல் போட்டிருக்கோம். காமனாக 2 போடுவாங்க, நம்ம 3 போடுறோம். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் மேபி நீங்கள் வந்து இது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு இங்கே அந்த பெண்டோ இந்த தொவியறதோ இருக்காது. ஸோ போடும் போதே ப்ராஜெக்டில் டிஃபால்ட்டாகவே நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றோங்க. ஏன்னா ஒன்லி பேனல் மோட்டரில் மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட அதை சார்ந்து இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம குவாலிட்டியை பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் ஃபுல் ப்ராஜெக்ட்டும் லாங் லாஸ்டிங்காக வருங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரக்சருமே நாம் வந்து பார்த்து தான் பண்ணி கொடுக்குறோம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 6 அடி, ஒரு பக்கம் 5 அடி இந்த ஹைட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், உள்ளேயும் போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த செட்டப் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு ஃபுல்லாகவே இன்ஸ்டாலேஷன் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்த்துட்டோங்க. இப்போ மோட்டரை ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஓரளவுக்கு கலங்கலான தண்ணியெல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளியுதுங்க. ஸோ இந்த விவசாயிக்கு தான் நம்ம வந்து இந்த சோலார் வாட்டர் பம்பை போட்டு கொடுத்தோம். ஸோ அவங்கக்கிட்டே கேட்கலாம், அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, அவங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைச்சதுன்றதை நம்ம அவங்கக்கிட்டே கேட்கலாம். ஐயா, இப்போ இது எந்த ஊருங்க ஐயா? இது சேந்தனூர். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சேந்தனூர். இப்போ வந்து இது எவ்வளோ ஏக்கருங்க? இது 1 ஏக்கர். 1 ஏக்கர். இப்போ இதுக்கு முன்னாடி இதுக்கு விவசாயம்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க? இது அது முன்ன வந்து நெல்லி நட்டோம். அதுக்கு தண்ணி வசதியெல்லாம் என்ன? வேற தண்ணி பாயம். எப்படிங்க? வேற தண்ணி பாயம். பக்கத்துல இருந்து தண்ணி வாங்கி பாசனம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ சோலார் போடலாம். இப்போ போர் எப்பங்க போட்டது? போட்டது இன்னும் 20 நாள் ஆகுது. போர் போட்டு 20 நாள் தான் ஆகுது. 20 நாள். சரி, போர் போடும் போதே நீங்க பிளான் பண்ணீங்களா சோலார் போடலாம் அப்படின்னு? இல்ல அது முன்ன முடி பண்ணது. சரிங்க. இப்போ சோலார் இப்போ போட்டுட்டோம், இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ தண்ணி எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ இது வந்து 2.5 இன்ச்சு டெலிவரியில நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம், 100 அடி ஆழத்துல இருந்து. இப்போ இது EBயில் இறக்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த ப்ரெஷர் தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தண்ணி ஊற்றிட்டு இருக்கு, தாண்டி ஊற்றிட்டு இருக்கு. ஸோ அவங்க எதிர்பார்த்ததும் இதுதாங்க. சோலார் மோட்டரை பொறுத்த வரைக்கும் வெயில் இருக்கும்போது நல்லாவே இறக்கும், இன்க்ளூடிங் EB எந்த அளவுக்கு இறக்குதோ அதே மாதிரி இறக்குங்க. வெயில் இல்லாத போது ஓரளவுக்கு அது குறையும். ஸோ அதோட நேச்சரே அப்படி தான். ஸோ இந்த விவசாயிக்கு நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். ஸோ கஸ்டமரும் ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வெளியில் யாருக்கிட்டையும் தண்ணி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக அவங்களே பாசனம் பண்ணிக்கலாம். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வாரத்திலேயே. இப்போ நீங்கள் எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து எத்தனை நாளுங்க இருக்கும்? கொடுத்து நான் ஒரு 5 நாளாக. ஒரு 5 நாள், கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆகுதுங்க இவங்க எங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரியே பண்ணி கொடுத்துட்டோங்களா. நான் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்குள்ளே பண்ணி தரேன்னு சொன்னேன். ஸோ செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வரைக்கும் டைம் சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கே ஓரளவுக்கு ஒர்க்கு ஃப்ரீயாக இருந்ததுனால இன்றைக்கே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 10 அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே நாம் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து ஒரு இமீடியட் சொல்யூஷனுங்க. நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணுறீங்க, உடனே உங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் எல்லா இன்ஸ்டாலேஷனுமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 100% ப்ராஜெக்ட் முடிஞ்சுதுங்க. இப்போ ரிசல்ட்டை பாருங்கள், லைவாக உங்களுக்கு டெலிவரி. இப்போ இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 1.5 மணி நேரமாக இறச்சிட்ருக்கு. என்ன டெலிவரி வருதுன்னு பாருங்கள். டைமும் பார்த்தீங்கன்னா மணி 3:30 ஆகுதுங்க. 3:30 மணிக்கு என்ன டெலிவரி வருதுன்றதை பாருங்கள். அதே மாதிரி ப்ராஜெக்ட் வைஸும் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ கேபிள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டேக் போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஈவன் லைட்னிங் அரெஸ்டரும் வச்சுருக்கோம்.
பேனல்லேருந்து கேபிள் வர்றது, கீழே வந்து ஜாயின் பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைட்டை விட்டு கிளம்புறோங்க. எல்லாருமே கேட்குறது, இவ்வளோ தூரம் பண்ணீங்க, இவ்வளோ தூரம் பேசுனீங்க, எவ்வளோ இந்த ப்ராஜெக்டோட வேல்யூன்று கேட்குறீங்க. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய்க்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோங்க. இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து, டிரான்ஸ்போர்ட்டு, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து 1,80,000க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் சாட்டிஸ்ஃபையாக எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் ஒரு திருப்தி, ஒரு விவசாயிக்கு நம்ம ஒரு எங்கேருந்தோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்து அவங்களோட ஆக்டிவிட்டியில் நாமளும் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து எங்களுக்குமே ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி உங்களோட இடத்துக்கு சோலார் வாட்டர் பம்பு போடணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சோலார் வாட்டர் பம்பு இல்லாமல் வீடுங்களுக்கும் சோலார் போட்டு கொடுத்துட்ருக்கோம். சோலார் கேமரா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களோட இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் கடலூரில் இருக்கோம். கடலூரில் இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் இந்த வாட்டர் பம்பை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நியர்பை கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, அரியலூர் இந்த பெல்ட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சோலார் பண்ணி கொடுக்குறோம். அதிலிருந்து யாருக்காவது உங்களுக்கு எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் நாங்கள் போடணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு ப்ராஜெக்டாக எங்களால் உங்களுக்கு போட்டு கொடுக்க முடியும். இதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 அடியிலேருந்து ஈவன் கிணறு ஆர் போரோட ஆழம் ஒரு 50 அடியிலேருந்து அப் டு 700 அடி 800 அடி வரைக்குமே நம்மளால் சோலார் போட்டு கொடுக்க முடியுங்க. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தேவை இருந்ததுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.